ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். மூவி ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயின் அழகாக ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பா. பனி எல்லாமே கொட்டும். அப்போ அவன் நினச்சி பாப்பா, எனக்கு இன்னைக்கு 20வது பிறந்த நாள். எங்கள் அம்மா அப்பா யாருமே எனக்கு விஷ் பண்ணலன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாப்பா. அம்மா கால் பண்ணி, நான் வெளிநாட்டில் இருக்கம்மா, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கீழே இருந்து ஒரு சத்தம் கேட்க, யாருன்னு பார்த்தா அண்ணா தான். ஜியாங், அண்ணன் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியூர் போகிறேன், அதனால ஒரு மாதம் வரமாட்டேன். உன்னோட சின்ன அண்ணாவை சமைக்க சொல்லு, சரியா? நீ வெளியெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ச்சே, என்னோட பர்த்டே யாருக்குமே ஞாபகம் இல்லையேன்னு அப்படி நடந்து போயிட்டுருக்கா. அவளோட பெயிண்டிங் தெரியாமல் கீழே விழுந்துட்டு பக்கத்தில் தான் ஒருத்தன் கொடை கொண்டு வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ அந்த கொடையை கொடுத்துட்டு, இங்கே பாருங்க, நானும் இதே தெருவில் தான் இருக்கேன், அதனால தான் இந்த கொடையை கொடுக்குறேன்னு அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறான். அப்போதான் தெரியாதனமா கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோயின் விழ போறாளா. ஹீரோ அப்படி டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேருமே கிஸ் கொடுக்க போறாங்க. ஆனால் ஹீரோ கிஸ் கொடுத்துடக்கூடாதுன்னு நடுவில் கையை வச்சு மறைச்சிட்டான். ஹீரோயினுக்கு கூச்சமாயிரும். அப்படி முகத்தை பார்க்குறா. அவனோட முகம் ரொம்பவே அழகா இருக்கா, இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு அங்கேருந்து கிளம்பிடுவா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டாவது அண்ணா ஹீரோயின் கிட்ட, ஏய் ஜியாங், என்ன உனக்கு பசிக்குதா? ஆர்டர் போட்டிருக்கேன், சாப்பாடு வந்துடும்னு சொல்ல ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே, என்னோட பர்த்டே எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது தான் லைட் எல்லாமே ஆன் ஆகுது. பார்த்தா ரெண்டாவது அண்ணா சர்ப்ரைஸா கேக்கு பலூன் எல்லாத்தையுமே வச்சு, உன்னோட பர்த்டே எப்படி அண்ணன் ஞாபகம் வச்சிருக்கலன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா, நீ மறந்துட்டேன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அடி லூஸு, நான் உன்னோட பர்த்டே போய் நான் மறப்பேனா? உனக்காக இன்னொரு கிஃப்ட் கூட இருக்குன்னு தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்றான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ ஒரு பொக்கே ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கையில், இந்தாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல, அப்போதான் ரெண்டாவது அண்ணா அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவன் யாருன்னு தெரியுமா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரோகன். ரோகன், இவ தான் என்னோட தங்கச்சி ஜியாங்னு ரெண்டு பேருமே அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, நீங்கள் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருங்க, உள்ளக்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளக்க போயாச்சு. அப்போ தான் ஹீரோ கையை கொடுக்குறான். ஹாய் ஜியாங், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. லைட்டாக கை கொடுத்துட்டு, என்னோட பெயிண்டிங்கை போய் மாட்டுறேன்னு ஒரு பெயிண்டிங்கை அழகாக மாட்டிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ பக்கத்தில் போய், இந்த பெயிண்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, ஆமாம், எனக்கு இந்த பெயிண்டிங் ரொம்பவே பிடிக்கும், நான் சின்ன வயசுலேருந்தே இவனோட பெயிண்டிங் ரொம்ப ரசிப்பேன் தெரியுமான்னு அந்த பெயிண்டிங்கை பற்றி நிறையவே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு, இந்த பெயிண்டிங் நல்லாவே இல்லை, இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு சொல்ல ஹீரோயின் பிடிச்சி திட்டி விட்டுறா. உங்களுக்கு என்ன தெரியும் பெயிண்டிங்கை பற்றி? அதை நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே அண்ணன் வந்து தெரியாமல் ஹீரோ மேலே விழ, ஹீரோ அப்படி ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க போயிடுறான். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவான்னா கையை வச்சு மறைச்சிட்டான். நல்ல வேலை கிஸ் கொடுக்கலன்னு கீழே பார்க்கும்போது தான் அந்த பெயிண்டிங் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. அண்ணன் பார்த்துட்டு, இந்த பெயிண்டிங் வந்து நீ தானடா வரைஞ்ச? ஏய், இது வந்து ரோகன் வரைஞ்ச பெயிண்டிங், நல்லா இருக்கலான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னடா இவன் வரைஞ்ச பெயிண்டிங்க்கா? இந்த பெயிண்டிங் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கா, ஆனால் இவனுக்கு தான் பிடிக்கல போல இருக்குன்னு நேராக அவங்க கிட்ட போய், எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், நான் காமிக் எல்லாமே வரைவேன், ப்ளீஸ் எனக்காக பெயிண்ட் அடிக்க சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அண்ணனை கண்ணை காமிக்கிறாளா. இதை பார்த்துட்டு அண்ணா, ஐயோ என்னோட தங்கச்சிக்கு பெயிண்டிங்கே வராது, நான் என்ன பண்ண போறேன்னே தெரிலன்னு ரெண்டு பேருமே சேர்ந்து அழுது நடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ரோஹன், இல்லை என்னால் முடியாது, நான் சீக்கிரமாகவே வெளிநாட்டுக்கு போயிடுவேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மறுபடியும் தங்கச்சி கண்ணை காட்டாளா. அண்ணா அழ ஆரம்பிச்சிட்டா. என்னோட தங்கச்சி பாவம், அவளுக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுக்க ஆளே இல்லை, அவள் எவ்வளோ வருத்தப்படுறான்னு அப்படி கெஞ்சி கேட்க ஹீரோ, ஐயோ போதும் சாமி, இப்போ என்ன, நான் வந்து பெயிண்டிங் கற்றுக் கொடுக்கணும், நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு அழகாக பெயிண்டிங் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு, நான் அந்த செவுத்துல மாட்ட போகிறேன்னு மாட்டிகிட்டு இருப்பாளா. கால் தட்டி கீழே விழ போவாளா. ஹீரோ தான் தாங்கி பிடிப்பான். தெரியாதனமா ரெண்டு பேருமே கிஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸாக கிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, ஐயோ மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அங்கேருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு பொண்ணு தான் பேசுகிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. ரோஹன், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க, இல்லைன்னு சொல்ல போவான். அதுக்குள்ளேயே இந்த அண்ணன் வந்து, உனக்கு தெரியாதுல்ல, ரோஹனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ரோகிணி, மஞ்சுளா அப்படின்னு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது தெரியுமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக்கு. அம்மாடியோ, அத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டா என்னை கட்டி பிடிச்சி இப்போ கிஸ் கொடுத்தா, அவனுக்கு இருக்குன்னு ரொம்பவே சோகமாகறா.
அதுக்கப்புறம் ஹீரோ அழகா குளிச்சுட்டு வெளியே வருவான். அவனோட ட்ரெஸ் பட்டன் எல்லாமே ஓப்பனா இருக்கும். அப்பதான் அண்ணா வந்து, "என்னடா ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? நீ என்னோட வீட்ல இருக்கிறது மறந்துட்டியா? எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா. அவ முன்னாடி இந்த மாரி ட்ரெஸ் போடுவியான்னு?" கழட்டு கழட்டுன்னு சொல்ல, இவன் பார்த்துட்டு, "டேய் இது உன்னோட ட்ரெஸ் தானே, ஏன் இப்படிலாம் சொல்றேன்னு?" கேட்க, "நான் இப்படிலாமா ட்ரெஸ் போட்டேன்? ஓகே ஓகே நீ மாத்துன்னு" சொல்ல, இவனும் போய் மாத்திட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சி அண்ணா கிட்ட வந்து கேக்குறா, "அண்ணா நீ வந்து சின்ன வீடு அப்படி ஏதாட்டு வச்சிருக்கியான்னு?" கேட்க, "சின்ன வீடா அப்படின்னா என்னடி?" "அதான்ண்ணா இந்த வப்பாட்டிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாட்டு இருக்கான்னு?" கேட்க அண்ணா பிடிச்சி திட்டி விட்டுறான். "என்னடி கேட்குற? நான்லாம் ஒரு மானஸ்தன், இந்த அண்ணாவை பத்தி எப்படிலாம் பேசுறேன்னு?" கேட்க, "அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு வேளை நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை அந்த பொண்ண மறுபடியும் லவ் பண்ணுவியா? இல்லன்னா விட்டுட்டு போயிருவியான்னு?" கேட்க, இவன் யோசிச்சு பார்த்துட்டு, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கேட்க வேண்டிய ஆளு என்னோட ஃப்ரெண்டு ரோகன் தான். ரோகன் நெறைய பொண்ணுங்கள லவ் பண்ணியிருக்கான். என்ன சொல்றேன் தெரியுமா?" தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்தத பத்தி சொல்றா. "இங்க பாரு, என்னோட வீட்டுக்கு என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவன பார்த்தோனே எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஆனா அவனுக்கு நெறைய பொண்ணுங்கள புடிக்கும் போல இருக்குன்னு" பேசிட்டு இருக்கும்போது தான் வெளிய கார் வருது. அங்க நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணும் இறங்குறாங்க. அந்த பொண்ணு ஹீரோவோட கைய டைட்டா கட்டி பிடிச்சிட்டு உள்ளக்க போறாங்க. அதே ஹோட்டல்ல தான் நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, "அங்க வரான் பாத்தியா? அவன தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா அவன் நெறைய பொண்ணுங்க கூட பழகுறான்னு." பார்க்கும்போது தான் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே பத்தி சொல்லிட்டு இருக்கா. "ஆமாடி, இப்ப கூட அவன் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான். அப்படி அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு அவங்க வாய் அசைக்கிறத பார்த்தே நான் பார்த்து சொல்றேன்னு" அப்படி கவனிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. எங்க ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு, இந்த கார்டு உங்க அப்பா தர சொன்னாங்க. இதுலேருந்து நீ எவ்வளோ நாளும் பணம் எடுத்துக்கலான்னு சொல்ல, "ஓ அப்பாக்கு இப்பதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா? இதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. நீ இதை வாங்கிக்கணும். இது கண்டிப்பா உனக்கு தான்னு" கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டு என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டா. "அந்த பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. டெய்லி நைட்டு நைட்டு நீ என் கூட ஒண்ணா இருக்கிறதுக்கு இந்த கிரெடிட் கார்டுல 10,000 இருக்கு. நீ எடுத்துக்கோன்னு சொல்றா தெரியுமா?" பாவம். அதுக்கு அந்த பையனும் ஓகே சொல்லிட்டான். "ஏய் அந்த ரோகன் ரொம்ப பொல்லாத பையன்டி. அந்த பையன் விபச்சாரம் பண்றான்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க எல்லாருமே அவன் கூட ஒண்ணா இருக்கிறதுக்காக காசு வாங்குறான். இவன் ரொம்ப தப்பான ஆளா இருக்கான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கவலையா போச்சு. என்னோட அண்ணன் சொன்னது எல்லாமே உண்மைதான். இவன் 1000 பொண்ணுங்க கூட ஒண்ணா இருப்பான் போல இருக்கே. ச்சே, இவனை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பிளான் போட்டுட்டு இருக்கா. அங்க அதுக்கப்புறம் தன்னோட ரூம்ல படம் வரைஞ்சிட்டு இருக்காளா. ஹீரோ வந்து கேட்பான், "என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு?" "ஒன்னும் இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ வந்து நிறைய வேலைலாம் பார்க்குறல்ல, அது உனக்கு ரொம்ப புடிக்குமான்னு?" கேட்க, "எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் காலையில ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, எல்லா நாளுமே அந்த வேலை பார்த்துட்டே இருப்பேன். அதுவும் என்னோட எல்லா கஸ்டமருக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எப்பவுமே என்ன கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளத்துக்கும் அவங்களுக்கு சந்தோஷத்த குடுத்துருக்கேன்னு" சொல்ல, இவனுக்கு ஷாக் ஆயிட்டு, "அம்மாடியோ! உனக்கு கஷ்டமாவே இருக்காதான்னு?" சொல்ல, "ஆமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமா கேட்பாங்க. அது எப்படி என்னால குடுக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப களைப்பாலாம் இருப்பேன் தெரியுமான்னு?" கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, "இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் போல இருக்கே. இவனுக்கு காசு வேணும்னு நெனைக்கிறேன். சீக்கிரமாவே இவனுக்கு நெறைய காசு சம்பாதிச்சு குடுக்கணும். இந்த வேலையில இருந்து இவனை மீட்கணும்னு" ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின், அண்ணா, ஹீரோ 3 பேருமே ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். "எனக்கு உங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் நம்ம 2 பேருமே ஒரு பார்க்ல மீட் பண்ணலாமான்னு?" கேட்டிருப்பான். ஹீரோயினுக்கே ஷாக்கு. என்னடா இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறானான்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அண்ணா இதை சைடு கேப்ல பார்த்துடுறான். பார்த்துட்டு, "ஏய் அந்த ஃபோன்ல என்ன இருக்கு? குடுக்கியான்னு?" சொல்லிட்டு அப்படியே அப்பி பார்ப்பான். பார்த்துட்டு, "எம்மாடியோ உனக்கு எவனோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா? அவனை சும்மா விட மாட்டேன்னு" அவனும் கோட்டு, ஷூட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு ஹீரோ 3 பேருமே சேர்ந்து அந்த பார்க்ல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கும். அண்ணா கேட்பான், "என்னம்மா உனக்கு பதட்டமா இருக்கா? உனக்கு அந்த பையனை பிடிக்குமான்னு?" கேட்க, அண்ணா, "எந்த பையன்? அவன் யாருன்னே தெரியாதுன்னு" சொல்ல, "ஏய் பொய் சொல்லாத. நீ ஸ்கூல் படிக்கும்போது அவன் சீனியரா இருந்தான். அவனை கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, "அண்ணா எனக்கு அவனெல்லாம் பிடிக்காது. நான் அவன்கிட்ட போய் என்னை காதலிச்சதுக்கு தேங்க்ஸு. நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு தான் சொல்ல போறேன்னு" சொல்ல, இதை கேட்டு அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ண போறான்ல, அதனால பயத்துல நடுங்கிட்டே இருக்காங்க. அங்கதான் இந்த பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "நான் எப்படியாட்டும் அந்த பொண்ணுகிட்ட லவ் யூ சொல்ல போறேன்னு" ரொம்ப ஜாலியா போய் ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "நீங்க ஸ்கூல் படிக்கும்போதே உங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு?" கேட்க, "இல்ல வேண்டாம். எனக்கு உங்கள பிடிக்கல. என்ன மன்னிச்சிடுங்கன்னு" கேட்டுருவா. ஆனா இந்த பையன் கோவத்துல, "இங்க பாரு, நான் செஞ்சது எல்லாமே பிராங்க்கு. உன்னோட மொக்க மூஞ்ச யாராட்டும் லவ் பண்ணுவாங்களா? உன்னோட மூஞ்சியும் அழகையும் பாரேன். சோடா புட்டி சோடா புட்டின்னு" கிண்டல் பண்ணிட்டே இருப்பானா.
அண்ணாக்கு செமைய டென்ஷன் ஆயிரும். எவ்வளோ தைரியம் தான் என்னோட தங்கச்சிய பார்த்து இப்படிலாம் சொல்லுவேன்னு, சட்டைய புடிச்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது தான், அங்கருந்து யாரோ மூக்குல குத்துவா. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ அந்த பையன போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பான். ஹீரோயின் கைய புடிச்சுட்டு, "இல்ல விடுங்க, நானே அந்த பையன்கிட்ட பேசிக்கிறேன். இங்க பாரு, முகத்த பார்த்து நீ எடை போடுறியே, நீ தான் ரொம்ப கேவலமானவன். உன்னோட நான் ரொம்ப நல்லவதான்னு" சொல்லிட்டு அங்க போயிருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருப்பா. அண்ணாக்கு மனசு கஷ்டமா இருக்கும். "தங்கச்சி நீ என்ன கவலைப்படுறியான்னு?" கேட்க, "இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். நீ போன்னு" சொல்ல, "இல்ல நீ கவலையா தான் இருக்க. நான் போய் அந்த கேடு கெட்டவன அடிச்சுட்டு வரேன். அவன் எவ்ளோ தைரியம் தான் உன்ன பத்தி அப்படிலாம் பேசிட்டு இருப்பான். என்னோட அழகான தங்கச்சி எவ்ளோ அழகா இருக்கா. உன்ன பார்த்து அப்படி சொல்லியிருக்கான். நின்னு அவன போய் அடிக்க போறேன்னு" சொல்ல, ஹீரோயின் கைய பிடிச்சுட்டு, "அண்ணா நான் நல்லா தானே இருக்கேன். நீ போன்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அண்ணா வந்து ஹீரோ கிட்ட கண்ண காமிக்கிறான். "டேய் என்னோட தங்கச்சிய நல்லா பார்த்துக்கோ. கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு" ரூம்குள்ள போக, ஆனா ஹீரோயின் ரொம்பவே அழுதுட்டு இருக்காளா? இத பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 பீர் எடுத்து, "இந்த குடின்னு" சொல்லிட்டு கையில குடுத்துட்டு, "நீ அழாத சரியா? நீ ரொம்ப அழகா இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு. ஆனா அவன் 2 ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தான்ல, அப்போ நீ வேண்டான்னு சொன்னோனே அவனுக்கு ஒரு மாரி அசிங்கமாயிட்டு போல இருக்கு. அதனால தான் உன்னை இப்படிலாம் பேசிட்டு இருக்கான். அத விட நீ ரொம்பவே அழகான பொண்ணுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே சரக்கு குடிச்சிட்டே மறுபடியும் அழுதுட்டே, "உனக்கு என் மேல பாசமே இல்லைல்ல? பாரு என்கிட்ட பேசாம உன் பாட்டுக்கு பீர் குடிச்சிட்டே இருக்க. நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற. இந்த உலகத்துல யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு அழுதுட்டே இருக்க." ஹீரோ வந்து, "ஓகே ஓகே அழாத நான் உன் கூடயே இருக்கேன்னு" சொல்ல, இவ அப்படியே தோள்ல சாஞ்சுட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப போதையாயிட்டா. ஹீரோ தான் தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். அப்ப கூட போதையில, "உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? இல்லைன்னா யாருக்குமே என்ன பிடிக்காம போயிருச்சான்னு?" கேட்க, ஹீரோ பக்கத்துல போய், "இங்க பாருடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே யாருக்குமே உன்னை பிடிக்காதுன்னு சொன்னல. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் யூ டி லூசுன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து போதையிலே தானே இருப்பா. "ஏய் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா, அழகா இருக்கா, ஐ லவ் யூடான்னு" சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு தூங்கிருவா. இப்போ ஹீரோ பக்கத்துல போய், "ஜியாங், நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உன்னை எப்போ முதல்ல பார்த்தனோ அதுலேருந்தே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ லவ் யூ டின்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். காலையில் அண்ணா கிட்ட பேசிட்டு இருப்பான். "உன் தங்கச்சிக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறேன்னு" சொல்ல, அண்ணாவும் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. "என்னோட தங்கச்சிக்கு நல்ல பையனா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பணக்கார பையனா இருக்கணும். அந்த பையனுக்கு டீசன்ட் ஃபேமிலி இருக்கணும். நிறைய காதலி இருக்கக்கூடாது. முக்கியமா அந்த பையன் என்னோட அழகா ஹேண்ட்ஸமா இருக்கணும். அப்பதான் என்னோட தங்கச்சிக்கு கட்டி வைப்பேன்னு" சொல்ல, ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. "ஓ அப்படியா? நல்ல ஃபேமிலி இருக்கணுமான்னு" அங்கிருந்து கவலையா போறான். அதே மாதிரி ஹீரோயின் தனியா இருந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்பதான் ரோகன் பக்கத்துல போய், "என்ன படம் வரைகிறியா? ரொம்ப அழகா இருக்குன்னு" சொல்ல, "உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒருத்தங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சும் காதல் வந்துட்டு, இப்ப அவங்கள காதலிக்கலாமா வேண்டாமான்னு" கேட்க, "இது என்ன கேள்வி? ஒருத்தங்க தப்புன்னு தெரிஞ்சிட்டா இனிமே அவனை காதலிக்கிறத விட்டுரு. தயவு செஞ்சு விட்டுருன்னு" அங்கிருந்து போயிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா ஒரு ரூம்ல நிறையவே சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் தம்பி கால் பண்ணி, "அண்ணா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க வரியான்னு" கேட்க, "நான் ஏன் பார்க்க வரணும்? உங்க அப்பா கூட அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. நான்லாம் பார்க்க வர மாட்டேன்னு" சொல்ல, தம்பி கெஞ்சி கேட்குறான், "நீ அப்பாவை பார்க்க வர வேண்டாம் அண்ணா. ஆனா நீ என்ன பார்க்க வரலாம்ல. ப்ளீஸ் அண்ணா வான்னு" சொல்ல, "ஓகே நான் நாளைக்கே வரேன்னு" சொல்லிடுறான். அப்பதான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து, "இவங்க தான் உன்னோட புது அம்மா, ஹாய் சொல்லுன்னு" சொல்ல, "இவங்கள எனக்கு பிடிக்கல. என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு" உள்ளுக்கு போயிடுவான். அப்பாவுக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். கத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் தான் காமிப்பாங்க. இன்னொரு ஃப்ளாஷ்பேக்ல இன்னொரு குட்டி பையன் விளையாண்டுட்டு இருப்பான். அப்பா வந்து இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு வந்து, "இவங்க தாண்டா உன்னோட புது அம்மா, நல்லா இருக்காங்களான்னு" கேட்க, அந்த குட்டி பையன், "அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி அப்பா, எனக்கு ஒரு 10,000 தரீங்களான்னு" கேட்க, அப்பாவும் கொடுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஸ்கூல்ல இருந்து திரும்பி வருவான். அப்பதான் அப்பா பார்த்துட்டு, "இதுதான் உன்னோட புது அம்மான்னு" சொல்ல, "அப்பா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு" நேரா தன்னோட அம்மா ஃபோட்டோ எடுத்து, "அம்மா எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்கன்னு" அழுதுட்டே இருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ உண்மையாவே அழுவானா? அடுத்த நாள் நம்ம ஹீரோயின், அண்ணா, ஹீரோ எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அண்ணா சொல்வான், "தங்கச்சி பிக்னிக் வரப்போதுல, நம்ம எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு போலாமா? ரோகன் நீயும் வருவதானேன்னு" கேட்க, "இல்ல என்னால வர முடியாது. எங்க அப்பாவை பார்க்க ஊருக்கு போறேன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்த நாள் ஹீரோ தன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல போய், "ரோகன் நீங்க போயிட்டு எப்போ வருவீங்கன்னு" கேட்க,
நான் திரும்பி வருவேனான்னு தெரியலையேன்னு சொல்ல இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படி தலையை குனிஞ்சிட்டே இருக்கா. இங்க பாரு, பொண்ணுங்க தலை குனிஞ்சா நல்லாவே இருக்காது. தலை நிமிர்ந்து இருக்கணும், சரியா? நான் போயிட்டு வரேன்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா ஹீரோக்கு போகவே முடியல. மனசே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நிறைய பெயிண்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறா. சூப்பர் சூப்பரா படம் வரைய ஆரம்பிக்கிறா. புக் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டா. அதாவது காமிக் புக்கு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவ படம் வரைஞ்சு எழுதிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனே நடக்குது. அங்க நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே குடுக்குறாங்க. அந்த அவார்ட கையில வாங்கிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பையன் தான். அவன் தான் எனக்கு படம் வரைய சொல்லிக் குடுத்தான்னு, நம்ம ஹீரோ பத்தின எல்லா விஷயத்தையுமே நெனச்சு பார்க்குறா. தூரத்துல யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு காமிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பார்க்ல பேசிட்டு இருப்பா. அங்கதான் ஒரு பையன் நிறைய பூ எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டே இருப்பான். இதை பார்த்த ஹீரோயின், யாரடி அந்த பையன் இப்படி புலம்பிட்டே இருக்கான்னு சொல்ல, ஏ அந்த பையன் யாருன்னு தெரியாதா? நம்ம காலேஜ்ல படிச்ச பையன் தான். அவனோட பேர் சென்னு. பாவம், இது முடி 14 பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவங்க எல்லாருமே இவனை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப நல்ல பையன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பையன் ஹீரோயினை பார்த்துருவான். பக்கத்துல போய், ஏய் நீ நம்ம காலத்துல படிச்ச பொண்ணு தானே, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு அவன் கையில ஒரு பூ வச்சிருப்பானா, அந்த பூவை ஹீரோயின் கையில கொடுத்து, உங்க நம்பர் கிடைக்குமான்னு கேட்க, ஓகே நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த பையன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டால, பேசாம நம்பர் கொடுக்கலான்னு நம்பரும் கொடுத்தாச்சு. இங்கே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருந்தாலும் ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்கான். ச்சே, அவளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு ஃபைல்ஸை பார்க்குற மாதிரி நம்ம ஹீரோயினே நினச்சிட்டே இருக்கான். அதே மாதிரி இங்கே ஹீரோயினுக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்கி. நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணலாமா, ரோகன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு மெசேஜ் பண்ணலான்னு பாப்பா. இல்லை இல்லை வேண்டாம், அவன் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அமைதியாகவே இருப்பாளா. அடுத்த நாள் காலேஜ்குள்ளே போவா. அங்கே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு மேனேஜரை கரெக்ட் பண்ணி தான் அவார்ட்லாம் வாங்கியிருக்காளாம். இவ இவ்வளோ சீப்பான பொண்ணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு திட்டிகிட்டே போவாங்களா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் இந்த ஷென் ஓடி வந்து, ஜியாங் உன்னை பார்த்து யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, நீ பார்த்தியான்னு கேட்க, ஆமாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு போனாங்க, என்னை பற்றி அப்படி யார் தப்பாக போட்டிருப்பாங்கன்னு கேட்க, இவனும் விசாரித்து பார்க்குறான். அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இது எல்லாத்துக்குமே காரணம் பக்கத்து கிளாஸ்ல ஒரு சீனியர் பையன் இருக்கானா, அவன் தான் காரணம்னு சொல்ல ஹீரோயின் ஓடி போய் பார்க்குறா. அந்த சீனியர் யாருன்னா, ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான்ல, அந்த பையனாக தான் இருக்கும். இப்போ அந்த பையன்கிட்ட போய், நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு கேட்க, நான் ஒன்றும் பண்ணலையே, அதுதானே உண்மைன்னு கேட்க ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, இங்கே பாருடா, அன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அதுக்கு பழி வாங்குறதுக்கு நீ இப்படிலாம் சீப்பாக பண்ணுவியா? ஒழுங்கு மரியாதையா நீ போட்டதை எல்லாத்தையுமே அழிச்சிரு, அப்படி இல்லைன்னா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருந்தேன் அங்கேருந்து போயிடுவா. இந்த பையனுக்கு செம்மையாவே கடுப்பாக இருக்கும். இப்போ ஹீரோயின் நைட் நேரம் தனியாக போவாளா, யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தோணும். பின்னாடி திரும்பி திரும்பி பாப்பா, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு பையன் கத்தியால ஹீரோயினை குத்த போவான். யாருன்னு பார்த்தா இந்த சீனியர் தான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோயினை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்கும்போது அவனோட கையில் மட்டும் அந்த கத்தி குத்திரும், ரத்தமாக வருமா. அப்போ இந்த சீனியரை வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருவான். எவ்வளோ தைரியம் வந்தா நீ ஜியாங்கே தொட வந்த, உன்னை சும்மா விட மாட்டேன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி, இங்கே ஒரு ரவுடி பையன் இருக்கான், சீக்கிரம் ஜெயிலுக்குள்ளே போட்டுருங்கன்னு வீட்டுக்கு போகிறாங்க. அவனுக்கு ரொம்ப கையெல்லாம் வலிக்கும் தானே. ஹீரோயின் பக்கத்தில் போய் மருந்து எல்லாமே ஆசையாக போட்டு விடுறா. என்னாச்சு, ரொம்ப வலிக்குதான்னு கேட்க, இல்லை இல்லை இப்போல்லாம் வலிக்கலன்னு சொல்லிடுறான். அப்போ தான் ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறா, என்ன ரோகன் எப்போ ஊர்லேருந்து திரும்பி வந்தேன்னு கேட்க, நான் வந்து 3 நாள் ஆச்சு, அதான் நீ அன்னைக்கு கூட அவார்ட் வாங்கினியே அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட வந்தேன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஹீரோயின் அவார்ட் வாங்கும்போது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். ஹீரோயினுக்கு செமைய கடுப்பாயிருக்கும். அப்போ நீ 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டல, ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா. நைட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஃபீவர் அடிக்கும். இவ பக்கத்தில் தொட்டு பார்த்துட்டு, ஐயோ உனக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குதுன்னு அவளோட தோல்ல சாச்சிப்பா. ஆனால் ஹீரோக்கு வந்து சுயநிலைவே இருக்காது. அவன் புலம்பிட்டே இருப்பான். ஜியாங் எனக்கு நீ வேணும், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டே இருப்பான். ஹீரோயினுக்கு ஒழுங்காவே காதில் விழுந்திருக்காது. பக்கத்தில் போய் நீ என்ன சொன்னேன்னு கேட்கும்போது தான் இவங்க 2 பேருமே கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமா. கரெக்டாக அண்ணா பார்த்துருவான். அண்ணா பார்த்துட்டு ஷாக்கு, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு. எல்லாருமே இப்போ சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அங்கே ஹீரோக்கு அடிபட்டிருக்குன்னா அவனால் சாப்பிடவே முடியாது. என்னோட கை வலிக்குன்னு சொல்ல ஹீரோயின் வந்து, நான் ஊட்டி விடவான்னு கேட்பான். இதை பார்த்துட்டு அண்ணாக்கு செம்மைய டென்ஷன் ஆகும்.
அவனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வேற வேற கனவு எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். ஹீரோயின் வந்து ஆசையா, "இந்தாங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஊட்டி விட தானே நான் இருக்கேன். ஐயோ செல்லம் சாப்பிடுன்னு" ஊட்டி விட்டுட்டே இருக்க. இத பார்த்த அண்ணன் வந்து, "ஐயய்யோ! இப்படி ஆயிறக்கூடாதுன்னு" அவனே அந்த பழத்த எல்லாத்தையும் வெட்டிட்டு, "இந்தா நீ சாப்பிடு. நானே உனக்கு ஊட்டி விடுறேன். என் தங்கச்சி எதுக்கு ஊட்டி விடணும்னு" எல்லா பழத்தையும் வச்சு அமுக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம ஃப்ரெண்டு இப்படிலாம் நடந்துக்கிறான்னு யோசிச்சுட்டே இருப்பான். அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு மருந்து எல்லாமே போட்டு விடணும்ல. அப்ப ஹீரோயின் பக்கத்துல போய், "நான் உனக்கு போட்டு விடுறேன்னு" போவாளா. இது எல்லாத்தையுமே அண்ணன் பார்த்துருவான். இப்ப அவனோட கண்ணுக்கு ஹீரோ பக்கத்துல போய், "எனக்கு மருந்து போட்டு விடுறியா? இங்க பாரேன் என்னோட உடம்பு ரொம்ப அழகா இருக்குலான்னு" கேட்க, "ஆமா பேபி நீ உன்னோட உடம்பு ரொம்ப அழகா இருக்கு. கியூட்டா இருக்கு. ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ! இதெல்லாம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அண்ணன் பக்கத்துல போய், "இப்ப என்ன என்னோட தங்கச்சி தான் உனக்கு மருந்து போட்டு விடணுமா? நானே மருந்து போட்டு விடுறேன்னு" ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்ட ஹீரோக்கு கூச்சமா இருக்கு. என்னடா பண்றேன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் மருந்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும்னு மருந்து எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு, தங்கச்சிய தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருக்கான். "நீ வந்து ரோஹன லவ் பண்றியான்னு?" கேட்க, "அண்ணா நான் தான் சொன்னேன்ல, நான் ஒன்னும் ரோகனுக்கு முத்தம்லாம் குடுக்கலண்ணா. அவனுக்கு காய்ச்சல் நான் தான் அக்கறையே பார்த்துக்கிட்டேன். அவன் தான் அன்னைக்கு அந்த பொறுக்கி பையன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனான்னா, நீ தப்பா நினைச்சுக்காதன்னு" சொல்ல, "அப்படியா? ஆனா எனக்கு என்னவோ உன் மேல டவுட்டாவே இருக்கே. நீ உண்மையாவே அவன லவ் பண்ணலையான்னு?" கேட்க, "அண்ணா நான் உண்மையாவே லவ் பண்ணல. என்ன விடுடான்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அடுத்த நாள் ஹீரோ குளிக்க போறானா, அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல போய், "நீ எப்படி குளிக்க முடியும்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" சொல்ல, அண்ணா முறைச்சிட்டே இருக்கான். "என்னடி நீ ஹெல்ப் பண்ண போறியான்னு?" கேட்க, "அண்ணா நீயே பேசாம அவனை குளிக்க வச்சிரேன்னு" சொல்ல, "ஓகே ஓகே நானே குளிக்க வச்சிரேன்னு" உள்ளுக்க கூப்பிட்டு போறான். ஹீரோயினுக்கு ஒரே ஜாலியா இருக்கு. அண்ணாவும் ரோகனும் சேர்ந்து குளிக்க போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கா. பாத்ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் குளிச்சிட்டு இருக்காங்க. சோப்பு தெரியாம கீழே விழுந்துட்டா. அதுக்கு ரோகன், "நீ எடுன்னு" சொல்ல, "இல்ல இல்ல என்னாலலாம் எடுக்க முடியாது. நீயே குனிஞ்சு எடுடா. கீழே குனியும் போது ஏதாட்டும் நான் பார்த்துட்டேன்னா என்ன பண்ண? நீயே எடுன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. என்னோட கையில தான் அடிபட்டிருக்குல்ல, நீயே எடுன்னு" 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அண்ணாக்கு மனசே கேட்கல. அந்த சோப் எடுத்து அவனுக்கு முதுகு எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு, "இங்க பாரு, நீ இனிமே குளிக்கணும்னா என்ன மட்டுமே கூப்பிடு சரியான்னு" அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்பா, "என்னடி உன்னோட வீட்டுக்கு மறுபடியும் அந்த ரோகன் வந்துட்டானா?" "ஆமாடி, அந்த ரோகனை நான் மறந்துட்டேன்னு தான் நினச்சேன். இப்போ திடீர்னு என் முன்னாடி வந்து நிற்கிறான். நான் என்ன பண்ண போறேனே தெரிலன்னு" ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ வந்து எப்பவுமே படம் வரைவாள்ல, அந்த இடத்துல உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கா. பக்கத்துல ஷென்பை, "ஏய் ஜியாங், என்ன படமா வரைஞ்சு தரியா? நீ எவ்வளோ காசு கேட்டாலும் தரேன்டி ப்ளீஸ்ன்னு" கேட்க, "அதெல்லாம் தர முடியாது போ போன்னு" சொல்லிட்டே இருக்கா. "ப்ளீஸ் டி எனக்காக இந்த படம் கூட வரைய மாட்டியா? ஏன் இப்படிலாம் பண்றேன்னு" கேட்க, அதுக்கு ஹீரோயின், "நான் சொன்னது சொன்னது தான். நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் உனக்கு படம் வரைஞ்சி தரமாட்டேன்னு" வீட்டுக்கு போறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் படம் வரைஞ்சிட்டு இருப்பாளா. அவளுக்கு நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ண வரா. ஹீரோ மேல கலர் பற்றக்கூடாதுன்னு ஒரு துணிய வந்து கட்டி விடுறா. அப்படியே கட்டி பிடிச்ச மாரி கட்டி விடுறாளா. ஹீரோக்கு ஒரு மாரி ஆகுது. அவன் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்பதான் ஹீரோ மேல தெரியாத்தனமா பெயிண்ட் ஊத்திடுது. ஹீரோயினுக்கு இத பார்க்கும்போது சிரிப்பு தாங்கவே முடியல. உடனே ஹீரோ, "என்ன பார்த்து சிரிக்கிற? உன்னை சும்மா விட மாட்டேன்னு" அந்த பெயிண்ட் எடுத்து மூக்குலயே தடவி விட்டுட்டு 2 பேருமே ஓடி புடிச்சு விளையாண்டுட்டே இருக்காங்க. நைட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல போய், "நீ எனக்கு தான்" சொல்ல, "எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு" ஹீரோயின் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஷர்ட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழட்டி ஒண்ணா இருக்காங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு. நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "என்ன இப்படிலாம் நெனச்சு பார்க்குறேன்னு" அவனோட உடம்புலாம் ஹீட்டா இருக்கும்ல, நேரா பாத்ரூம்ல போய் குளிக்க போயிட்டான். அடுத்த நாள் ஹீரோயின் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. தெரியாம ஸ்பூன் டைனிங் டேபிள் கீழே விழுந்துரும். இத வந்து அவ எடுக்க போயிருப்பா. அப்பதான் ஹீரோ ஃபோன் பேசிட்டு வருவான். "எனக்கு 1,50,000 தேவைப்படுது. எனக்கு சீக்கிரமாவே வேணும். அதுக்காக என்னனாலும் பண்ணுவேன். நீ மட்டும் தரலன்னா அவ்வளவுதான்" சொல்லிட்டே இருக்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுருவா. இவளோட மனசுக்குள்ள என்னதுன்னா, ஐயோ பாவம் இவனுக்கு 1,50,000 தேவைப்படுது போல இருக்கே. ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட, "நான் கண்டிப்பா அந்த 1,50,000 இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் ரொம்ப கடனாளியா இருக்கேன். நான் எப்படியாட்டும் அவன்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு" கெஞ்சுற மாரி யோசிச்சு பார்க்குறா. ஐயோ! இவனுக்கு எப்படிதான் ஹெல்ப் பண்ண போறேன்னு யோசிக்கும்போது தான், ஹீரோ மறுபடியும் ஃபோன்ல, "இல்ல, இல்ல நான் அதுக்காக என்னனாலும் செய்வேன். அந்த ஃபோட்டோ கூட ரெடியா இருக்கு. நீ அந்த ஃபோட்டோ கேட்டல்ல, நான் சீக்கிரம் எடுத்துட்டு வரேன்னு" ஃபோன கட் பண்ணிட்டு போயிருவான். ஹீரோயின் இன்னுமே நெனச்சு பாப்பா.
ஒருவேளை ரோகன் பணத்துக்காக ட்ரெஸ்ஸே இல்லாம ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்குமே விக்கிறானா? ஐயோ பாவம்! இதெல்லாம் விடவே கூடாது. நான் எப்படியாட்டும் அவனுக்கு ₹1,50,000 எடுக்க போறேன்னு நேரா தன்னோட அண்ணாகிட்ட போய் கேட்பான். "அண்ணா அண்ணா எனக்கு கொஞ்சம் காசு வேணும் தர முடியுமான்னு?" கேட்க, எவ்வளோன்னு கேட்பான். அது ஒண்ணும் இல்லண்ணா ₹1,50,000ன்னு சொல்ல, "எடுடி அந்த செருப்ப, அடிங்க ₹1,50,000 உனக்கு கம்மியா இருக்கா? போடின்னு" சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்பாளா? ஃப்ரெண்டு ஃபோனே கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிருவா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ஷென்கிட்ட போய், "நீ அந்த படம் வரைஞ்சு கேட்டல்ல, நான் உனக்கு படம் வரைஞ்சு தரேன். அதுக்கு ₹1,50,000 தர முடியுமான்னு?" கேட்க, "ஐயோ அம்மா அவ்வளோத்துக்குலாம் தர முடியாது. அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் போடணும். அதாவது என் கூட சேர்ந்து நீ காமிக்ஸ் வரையணும் பரவாயில்லையான்னு?" கேட்க, இவளும் ஓகே சொல்லிடுறா. ஆனால் இந்த ஷென்னுக்கு ₹1,50,000 எங்கே போய் வாங்குறதுன்னே தெரில. நேரா தன்னோட அண்ணா கிட்ட போய் கேட்குறான். அண்ணா யாருன்னா நம்ம ஹீரோவா தான் இருப்பான். அண்ணா கிட்ட போய், "அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்கு ₹1,50,000 தான்னு" கேட்க, ₹1,50,000வா? இங்கேருந்து வீட்ட விட்டு போடா, நான்லாம் தரமாட்டேன்னு சொல்ல, "அண்ணா ப்ளீஸ்ண்ணா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்காண்ணா? இங்கே பாருண்ணா இப்போ தான் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் என்னோட லவ்வை கூட சொல்லண்ணா. அந்த பொண்ணுக்கு தான் ₹1,50,000 தேவைப்படுது. ப்ளீஸ்ண்ணா அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக இதை மட்டும் செய்யன்னு" கெஞ்சி கேட்குறான். இவனுக்கும் மனசு கேட்கல. என்ன ₹1,50,000 தானே, சரி நான் தரேன். ஆனால் நீ வட்டியும் முதலமா சேர்த்து தந்துடணும் சரியா? அண்ணானா அண்ணா தான். லவ் யூ அண்ணா பாய்ன்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட, "இந்த பாரு பணம் எல்லாமே தந்துட்டேன். நீ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடணும். அதாவது நீ என்னோட ப்ராஜெக்ட் முடிகிற என் கூடவே இருக்கணும்னு" சொல்ல, இவளும் அந்த பணத்தை வாங்கிட்டு, "ஷென் எனக்காக நீ இவ்வளோ பணம் தந்திருக்கல, நைட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம். ஓகே ஓகே பாய் டைம் ஆயிட்டுன்னு" சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. அதே சமயம் இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான். "இங்கே பாரு நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்க. எனக்கு காய்ச்சல் கையில் அடிபட்டிருக்கும் போது நீ தானே என்னை நல்லா பார்த்துக்கிட்ட. அதனால உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேருமே நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு" ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்திருக்கவே மாட்டா. உடனே வீட்டுக்கு போவானா, அங்கதான் ஹீரோயின் இந்த தம்பியோட சாப்பிட்டுட்டு இருப்பா. 2 பேருமே நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்களா. தம்பி கேட்பாங்க, "ஏய் இனிமே நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுலான்னு?" கேட்க, "ஆமா ஆமா நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இனிமே ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம தானே பண்ண போறோம். நம்ம 2 பேருமே பார்ட்னர் ஆயிட்டோம்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் தம்பி வந்து, "அண்ணா நீ எப்போ வந்த? உள்ளக்கு வா உள்ளக்கு வா. இவ தான் என்னோட ஜியாங்கு அழகா இருக்காளான்னு?" கேட்க, அப்பதான் ஹீரோயின் ரோகனை பார்க்குறா. "ரோகன் இங்க என்ன பண்றேன்னு?" கேட்க, தம்பி சொல்லுவான், "அவன் தான் என்னோட அண்ணன்." அண்ணனா? மனசுக்குள்ள நினைப்பா, ஐயோ பாவம் தம்பிக்கு மட்டும் எல்லா காசுமே கிடைக்கிது, அண்ணனுக்கு எதுவுமே கிடைக்காது போல இருக்கு. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு ரோகன் கிட்ட, "ரோகன் உட்காரு உட்காரு, நீங்க 2 பேருமே அண்ணன் தம்பின்னு தெரியாம போச்சுன்னு" சொல்ல, அப்பதான் ஹீரோ கேட்பான், "ஆமா நீங்க 2 பேருமே அவ்வளோ நெருக்கமான்னு?" கேட்க, உடனே தம்பி, "அண்ணா உனக்கு தெரியாதுல, நாங்களாம் அவ்வளோ நெருக்கம்னு" 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டான். தனியா வீட்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பானா. தம்பி பக்கத்துல போய், "அண்ணா எதுக்காக சோகமா இருக்க? அப்பா கிட்ட பேசுனியா? அப்பா ஏதாட்டு திட்டினாங்களான்னு?" கேட்க, "இல்ல இல்ல என்னை விடுடா இங்கேருந்து போன்னு" சொல்ல, அப்படியே தம்பி கட்டி பிடிச்சிட்டு, "அண்ணா உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு தான் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல. நான் ஏதாட்டு தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு" நானு கட்டி பிடிச்சிட்டே இருக்க ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதாவது ஹீரோவோட வீட்டுக்கு 2வது சித்தி வந்திருப்பாங்களா, அப்பாவுக்கு 2வது ஒய்ஃபு. அவங்களோட பையன் தான் இந்த குட்டி பையன். இப்போ குட்டி பையன் கிட்ட அவங்க அப்பா 3ஆவதா ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து, "இவங்க தான் உன்னோட அம்மான்னு" சொல்லியிருப்பாங்களா. அப்போ கூட இந்த குட்டி பையன் அப்பா கிட்ட, "அப்பா அப்பா எனக்கு ஒரு ₹10,000 தாங்கன்னு" சொல்லியிருப்பான்ல. அந்த 10,000 வாங்கிட்டு நேரா ஹீரோ கிட்ட போய், "அண்ணா நான் ₹10,000 அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ₹8,000 எனக்கு ₹200 சரியான்னு" சொல்லிட்டு கையில கொடுப்பான். ஆனா ஹீரோ வாங்கிக்க மாட்டான். "எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து பேசுவ, தள்ளி போன்னு" சொல்லிட்டு இவனை விரட்டி விட்டுருவான். அப்போ கூட அந்த குட்டி பையன், "அண்ணா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு" அங்கேருந்து போயிடுவான். அடுத்த நாள் 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ குட்டி பையன், "அண்ணா இவ்வளோ பெரிய பீஸ் என்னால் சாப்பிடவே முடியலண்ணா. நீ எனக்கு குட்டி குட்டியா இந்த மீனை வெட்டி தரியான்னு?" கேட்க, "அதெல்லாம் முடியாதுன்னு" அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீனை அழகா வெட்டிட்டு வந்து பக்கத்துல வைப்பானா. இதை பார்த்த குட்டி பையன், "அண்ணா உனக்கு என் மேல ரொம்ப பாசம் தானே, அதனால தானே மீனை வெட்டிட்டு வந்திருக்க. ஐ லவ் யூண்ணா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு" சாப்பிட்டுட்டே இருப்பானா. அதுக்கு அண்ணா, "போடா உனக்காகலாம் நான் ஒன்றும் வெட்டிட்டு வரல, எனக்காக தான் வெட்டிட்டு வந்தேன்னு" சொல்ல, "அண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியும்னு" சொல்லியிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். "என்ன மன்னிச்சிடுடா, நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன்னு" சொல்ல, "இல்லை பரவாயில்லண்ணா, எல்லாமே என்னால் தானே, எங்கள் அம்மா வந்ததுனால தானே உங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு" அழ ஆரம்பிச்சிருவா. "யார் சொன்னா? இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அப்பா மட்டும்தான். உங்கள் அம்மா எந்த தப்புமே பண்ணலன்னு"
தம்பியை சமாதானப்படுத்துவான். அடுத்த நாள் ஹீரோ சாப்பாடு கடைக்கு போய் பில் எல்லாமே பே பண்ண வருவானா, அப்போ ஹீரோயின் ஓடி போய் நான் பே பண்ணுறேன்னு எல்லா காசுமே கட்டிட்டு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ ஆசையாக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்க போவான். இல்லை இல்லை நானே கொடுக்குறேன்னு காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்போ ரெண்டு பேருமே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ கேட்பான் என்னாச்சு, எதுக்காக எனக்கு இவ்வளோ காசு தரேன்னு கேட்க, இந்தாங்க உங்களுக்கு தான் இந்த 1,50,000 நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல இவனுக்கு ஷாக்காக இருக்குது. எதுக்கு காசு தர? அன்னைக்கு நான் டைனிங் டேபிளில் இருந்து எல்லாத்தையுமே கேட்டேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட 1,50,000 வேணும்னு கேட்டிங்கல்ல, அதான் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அட லூஸு, நான் அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு 1,50,000 வரணும், ஏன்னா அவன் எனக்கு தர வேண்டியிருக்கு, கடன் வாங்கியிருந்தான்னு சொல்ல, ஆமல்ல அதுவும் கரெக்டு தான், பரவாயில்ல இந்த 1,50,000 நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இங்கே பாருமா எனக்கு பணம் எதுவுமே வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக எதுனாலும் செய்வியான்னு கேட்க, ஆமா ரோகன் உனக்காக எதுனாலும் செய்வேன். ஏன்னு கேட்பான். அதுவா, நீ ரொம்ப நல்லவ, எல்லாருக்குமே நல்லது செய்கிற, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ரோகனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்களா, அவ்வளோ அழகாக பார்ப்பான். அடுத்த நாள் இந்த தம்பியை ஹீரோயின் அழகா படம் வரைஞ்சிட்டு இருப்பாளா, அவன் அசைஞ்சிட்டே இருப்பான். டேய் அமைதியா இருடா, படம் வரையணும் தானே சொல்ல, ஆமாம்மா உனக்காக நான் அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி இருப்பானா, அவனோட தலை எல்லாமே உடஞ்சிருக்கும். ஹீரோயின் தான் போய் சரி பண்ணி விடுவா. அப்பதான் அங்க ஹீரோ அழக பூவோட ஹீரோயினுக்கு ஆசையா ப்ரப்போஸ் பண்ண வருவானா. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிட்டே இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த பூவை அங்கேயே வச்சுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். தம்பி பக்கத்துல போய் அண்ணா என்னாச்சு, எதுக்காக சோகமா இருக்கேன்னு கேட்க, இங்க பாரு நான் ஜியாங்க லவ் பண்றேன், உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், அவளை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ல தம்பிக்கு கடுப்பாயிட்டு, அண்ணா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன கேட்டாலும் தருவேன்னு நினைச்சியோ, நான் தான் அவளை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல, என்னடா ஓவரா பேசுற, அப்ப ஜியாங் என்ன உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டாளான்னு கேட்க, இல்லை இனிமே ஜியாங் அவ யாரை லவ் பண்றான்னு சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அப்ப என்ன ரெண்டு பேருமே போட்டி வச்சுக்கலாம், அவ யார் லவ் பண்றாங்களோ அவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சிடணும் ஓகேவான்னு கேட்க, ஹீரோ ஓகே சொல்லிடுறான். அடுத்த நாளே அண்ணா தம்பி ஹீரோயின் மூணு பேருமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போயிருப்பாங்க. அண்ணாவும் தம்பியும் முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்களா, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட புக்கை இன்னைக்கு தான் எழுதி முடித்தேன், அதனால தான் உங்களுக்கு ட்ரீட்டு தரேன், ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்ல, முதல்ல தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ கேட்ட எல்லாத்தையுமே வாங்கி தரேன் சரியா, எனக்கு அந்த கொலக்கட்டை மட்டும் ஊட்டி விடுறியான்னு கேட்க, இவளும் ஊட்டி விடுவாளா. இதை பார்த்தா ரோகன் அப்படியே முழிச்சிட்டே இருப்பான். என்னாச்சு உனக்கும் ஊட்டி விடணுமா, ஆமாம் ஆமாம் எனக்கு கொலக்கட்டை எப்படி சாப்பிட்ணும் கூட தெரியாது, எனக்கு ஊட்டி விடுறியான்னு அழகாக கேட்பானா. ஹீரோயின் ஊட்டி விட்டுருவா. ரோட்டில் ரெண்டு பேருமே போயிட்டுருப்பாங்க. அப்போ தம்பி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து என்கிட்டே இரு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்ல, உடனே ஹீரோக்கு செமைய கடுப்பாயிட்டு, இங்கே பாரு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். தம்பி மறுபடியும் கையை பிடிச்சி இழுக்கிறானா, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, டே முதல்ல என்னோட கையை விடுறீங்களா, நானே வீட்டுக்கு போய்க்கிறேன், எனக்கும் நடக்க தெரியும், எனக்கும் கண்ணுலாம் தெரியும்டா, என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறா. அப்போதான் தெரியாதனமா ஹீரோயின் கால் தட்டி ஹீரோ மேலேயே விழுறாளா. ரெண்டு பேருமே பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. தம்பிக்கு கடுப்பாகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே அங்கேருந்து போயிட்டா. அண்ணன் பக்கத்தில் போய் என்ன தம்பி இப்போ மட்டும் உனக்கு புரிஞ்சிச்சா, அவள் என்ன தானே ரசித்து பார்த்தா, அவளுக்கு ஏன் மேலே தான் லவ்னு சொல்ல, அட அண்ணா காமெடி பண்ணாத என்ன, அவள் உன்னை பார்த்தா உனக்கு லவ் ஆயிருமா போடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்த நாள் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு ரோகனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவனை லவ் பண்ணுறான், ஆனால் அவன் நிறைய பொண்ணுங்க கூட ஒன்றா இருக்கான், இப்போ நான் அவனை எப்படி கரெக்ட் பண்ணேன்னு கேட்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்கிறான், பேசாமல் நீயும் நிறைய காசு கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிடுன்னு சொல்ல, அதுவும் நல்ல ஐடியா தான், சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ரோகன் கூட சேர்ந்து தனியாக சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்போதான் ரெண்டு பேருமே ஒரு கேம் விளையாடுவாங்க, ட்ரூத் ஆர் டேர். அதாவது கேட்குற கொஸ்டினுக்கு உண்மையாக பதில் சொல்லணும், இல்லைன்னா சரக்கு குடிக்கணும். முதல்ல ஹீரோ தான் கொஸ்டின் கேட்குறான், உனக்கு என்னோட தம்பியை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, ஆமாம் பிடிக்கும், ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும்னு சொல்லிடுறா. இப்போதான் ஹீரோக்கு நிம்மதியாகவே இருக்கு. அடுத்த கேள்வி நம்ம ஹீரோயின் தான் கேட்குறா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ சம்பளம் வாங்குவேன்னு கேட்க 30 கோடி ரூபா சொல்லிடுறானா. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. 30 கோடி ரூபாவா, 30 கோடி ரூபாய் நான் எங்கே போவேன், இங்கே பாரு ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டு காசு மட்டும் வாங்கிக்கிறியா, ஒரு நாள் நைட்டு மட்டும் போதுன்னு சொல்ல, ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னது ஒரு நாள் நைட்டா. ஆனால் ஹீரோயின் நல்ல போதையில் மட்டையாயிருவாளா. ஒரு நாள் நைட்னா என்னன்னு கேட்டுகிட்டே இருக்க, ஹீரோயின் ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் நீ கம்மியாக காசு வாங்க மாட்டியான்னு அப்படியே தோளில் சாஞ்சிடுறா. இவளை தூக்கிட்டு ஹீரோ பெட்டில் படுக்க வைக்கிறான்.
அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல போய், ரோகன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என் கூட ஒரு நாள் நைட்டு மட்டும் இருக்கியா? ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சி கேட்டுட்டு அப்படி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. இவன் தள்ளி தள்ளி விடுறா. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க தெரியுமா? நீ போதையில இருக்க, தள்ளி போன்னு சொல்ல, இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். உன் பேரு ரோகன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டே இருக்க, சட்டையை எல்லாத்தையுமே கழட்ட ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாருடி, என் பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தேன். நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். காலையில மறந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியான்னு அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ அப்படியே ஹீரோயினை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போய் ரெண்டு பேருமே மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டே அப்படியே இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சு போச்சு. காலையில் ஹீரோயின் முழிச்சு பார்க்குறா. ஹீரோ டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஐயோ, இவன் கூட ஒன்றா இருந்துட்டேன் நான். அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாளா. ஹீரோ மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு, எங்கே போறீங்க? நேற்று நைட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஐயோ மன்னிச்சிடுங்க, தெரியாதனமா செஞ்சுட்டேன்னு சொல்ல, தெரியாதனமாவா? நேற்று நைட்டு ஃபுல்லாக இனி என்னெல்லாம் பண்ண தெரியுமா? எப்படிலாம் கிஸ் பண்ண தெரியுமா? இப்போ நீ தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஹீரோ தான் வீட்டில் போய் விட்டுட்டு, ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். ஒரு நிமிஷம் நின்னுங்க, நான் உங்களுக்காக பொறுப்பேற்றுக்கிறேன். நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்ணலான்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ, அப்போ ஓகே நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் அழகாக கிளம்பி வெளியே வரா. அப்போதான் இந்த ஷென் பக்கத்தில் போய், உன்கிட்ட தனியாக பேசலாமான்னு கூப்பிட்டு போகிறான். ஒரு பொக்கையை கையில் கொடுத்து, ஐ லவ் யூ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட லவ்வை ஏற்றுக்கிறியான்னு கேட்க, இல்லை முடியாது. எனக்கு உன்னோட அண்ணனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அவனும் ஒன்றாவே சேர்ந்துட்டோம். ப்ளீஸ் என்னை விட்டுறேன்னு சொல்ல, இவனும் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் ஹீரோயின் டேட்டுக்கு கிளம்பி போறா. ஹீரோ தான் பிக்கப் பண்ணிக்கிறான். கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம், இந்த gift உனக்காக ஆசையை வாங்கிட்டு வந்தேன்னு கையில கொடுக்க, இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் கன்னத்தை காமிச்சிட்டு, எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறியா, ரொம்ப ஆசையா இருக்குன்னு ஹீரோ கேட்குறான். இவ பார்த்துட்டு, கிஸ் கண்டிப்பா வேணுமான்னு கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப வேணும், ப்ளீஸ் பேபி கிஸ் கொடுன்னு சொல்ல, இவளும் கன்னத்துல கிஸ் கொடுத்துட்றா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட வெளியே போனால, அந்த பொண்ணுகிட்ட இருந்து கால் வரும். இதை பார்க்கும்போது ஹீரோயின் மனசுக்குள்ள, ச்சே, என்னை டேட் பண்ணிட்டு இந்த பொண்ணு கூடயும் ஒன்றா இருக்கான் போல இருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. நானும் ரோகனும் ஒன்றா இருந்துட்டோம், ஆனால் இன்னுமே அந்த பொண்ணு ரோகனுக்கு கால் பண்ணுதுன்னு சொல்ல, உடனே ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. பேசாமல் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பிரித்து விட்டுறலான்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருப்பா. அதாவது தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா உள்ளக்க ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருப்பாளா. அதே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினும் போயிடுவா. அங்க ஒட்டு கேட்டுட்டே இருப்பாளா. இவங்க ரெண்டு பேருமே என்ன பேசுவாங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லுவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்ல, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ஹீரோ பேசிட்டு இருப்பான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். நேரா ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு, அடப்பாவி என்னையே ஏமாத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கன்னத்திலேயே ஒரு அறை கொடுத்துட்றா. ஹீரோ ஏதோ சொல்ல வருவான், ஆனா ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு என்னையும் சேர்த்து ஏமாத்திருப்ப, சே நீலாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவா. அப்பதான் ஹீரோ தனியா சொல்லிட்டு இருப்பான், அவங்க ஒன்றும் என்னோட காதலி கிடையாது, எங்க அப்பாவோட ஒய்ஃப்னு புலம்பிட்டு இருப்பான். நேரா ஹீரோயின் கிட்ட இந்த உண்மையும் சொல்லியாச்சு. ஹீரோயினுக்கு குற்ற உணர்ச்சி தாங்கவே முடியாது. என்னது, இது உங்க அப்பாவோட ஒய்ஃபா? ஐயோ தெரியாம உங்களை அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, பரவாயில்ல பேபி, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. அன்னைக்கு கூட நைட்டு ஒரு நாள் மட்டும் கேட்டியே, இதை வச்சு தான் எல்லாத்தையுமே கேட்டியான்னு சொல்ல, இவளுக்கு வெக்கமாயிருது. ஆமாம் ஆமாம், நீங்கள் நிறைய பொண்ணு கூட ஒன்றா இருக்கீங்கன்னு நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு, அப்படி நினச்சதுனால தானே நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கோம், ஐ லவ் யூடின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக கிஸ் கொடுக்கும்போது அங்கே அண்ணா பார்த்துறான். அண்ணாக்கு ஷாக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு அவனோட கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டு, இல்லை இல்லை இது கனவாக தான் இருக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டே இருக்காங்களா. அண்ணா டென்ஷன் ஆயிடுவான். டே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தனியாக கூப்பிட்டு போய் பேசுவான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட தங்கச்சியை கரெக்ட் பண்ணியிருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் வந்து, அண்ணா அண்ணா அவனை விட்டுருண்ணா, நான் தான் அவனை ரொம்ப காதலிச்சேன்னு சொல்ல, நீ பேசாத, முதல்ல உன்னோட வாயை சோப்பு போட்டு கழுவணும்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூப்பிட்டு போய், சீக்கிரம் நல்லா சோப்பு போட்டு கழுவு சரியா, அவன் போய் முத்தம் கொடுத்துட்டான்னு திட்டிகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன நினைக்கிறானா, இனிமே என்னோட காதலி கூட பேசணும்னா அண்ணாவை கரெக்ட் பண்ணாதான் பேச முடியும்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, கரெக்ட் பண்ணிடலான்னு இவன் ஒரு பிளான் போடுறான்.
ஆஃபீஸில் கரெக்டாக அண்ணா வந்து அங்கே பாஸ் கிட்ட பேச போகிறான். அங்கே பாஸ் யாராக இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ தான். இதை பார்த்தோன்னே ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். டே மச்சான், நீ தான் இங்கே பாஸாக இருக்கியா? இங்கே பாரு, இந்த அக்ரிமெண்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அதெல்லாம் விடு, என்னை பார்த்தா எப்படி இருக்க? ரொம்ப பெரிய பணக்கார பையன் மாதிரி இருக்கனான்னு கேட்க, ஆமாடா இந்த ஆஃபீஸ்க்கே நீ தானே பாஸ்ன்னு கேட்க, ஆமாம் இந்த ஆஃபீஸ்க்கு நான் தான் பாஸு. அது மட்டும் இல்லாமல் என் கூட நிறைய பொண்ணுங்க பேசுவாங்கன்னு சொன்னல, அந்த பொண்ணுங்க எல்லாருமே என்னோட சித்தி தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு மொத்தம் 4 பொண்டாட்டி. நிறைய பொண்டாட்டியே கலட்டி விட்டாங்க. எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் ரொம்ப பாவப்பட்ட பையன்னு அப்படி ஃப்ரெண்டோட தோளில் சாஞ்சு அழுதுகிட்டே இருக்கானா, ஃப்ரெண்டுக்கே அழுக வந்துடும். டேய் என்னையே அழ வச்சுட்டடா, நீ என்ன செஞ்சாலும் நான் கேட்குறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்ல, இதுதான் நல்ல சான்ஸு. நீ என்ன சொன்னாலும் கேட்பியான்னு கேட்டுட்டு, இங்கே பாரு உன்னோட தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுன்னு சொல்ல, இது கேட்டோன்னே இவனுக்கு ஷாக் ஆயிரும். டேய் எவ்வளோ தைரியம் தான் என்னோட தங்கச்சி கேட்ப, அதை மட்டும் என்னால் செய்ய முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்படியே அடுத்த சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கிச்சனில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. பக்கத்தில் தான் அண்ணா இருப்பான். அண்ணா அப்படி முறைச்சி பார்த்துட்டே இருப்பானா, உடனே ஹீரோ பக்கத்துல போய் ஃப்ரெண்டோட தோல்ல கையை போட்டுட்டு, என்னடா மச்சான் அப்படி பாக்குற, எங்க ஜோடி அழகா இருக்கான்னு கேட்க, யாருடா யாருக்கு மச்சான் போடான்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். அப்பதான் இவன் ஒரு குட்டி பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். ஆஃபீஸில் அண்ணா கிளம்பி போவான்ல, அப்போ தான் ஹீரோ கேட்பான், அன்னைக்கு உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் எப்படிலாம் இருக்கணும்னு கேட்டல, அப்போ கூட நீ 3 விஷயம் சொன்னல, அதே மாதிரி என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆஃபீஸ் இருக்குது, நான் பெரிய பணக்காரன், அது மட்டும் இல்லாமல் நான் தங்கமான பையன், இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே என்கிட்ட இருக்குல்ல, பேசாமல் உன்னோட தங்கச்சியை என்கிட்டே கொடுத்துருன்னு கெஞ்சி கேட்குறான். உடனே அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறானா, ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்போ தான் நீ எனக்கு வாக்கு கொடுத்த, நான் ரொம்ப அழுதுட்டேன், உன்னையே அழ வச்சுட்டேன், நீ என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னதானேன்னு கேட்க, இந்த அண்ணா இருக்கல்ல பக்கத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும், அதை எடுத்து அவனோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, பாரு நான் அளவே இல்லை, சிரிச்சிட்டு தான் இருக்கேன், என்னோட தங்கச்சிலாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்ல, மறுபடியும் கையை பிடிச்சிட்டு, மச்சான் உன்னோட தங்கச்சியை என்னை விட யாராலையுமே நல்லா பார்த்துக்க முடியாது, லைட்டாக யோசிச்சு பாருன்னு சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டா. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ பக்கத்தில் போய், நீ வாக்கு கொடுத்துட்ட இனிமேல் மாறக்கூடாதுன்னு சொல்ல, ஓகே ஓகே சரி மாப்பிள்ள, என்னோட தங்கச்சி உனக்கு தான் சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ பக்கத்தில் போய், நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கலாமான்னு கேட்க, எனக்கும் ஆசையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே பாட்டு போட்டுட்டு பக்கத்தில் போய் கிஸ் கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக அண்ணா கதவு திறந்துட்டு, இங்கே பாருங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகிற முடியும், நீ அவள் பக்கத்தில் போன அவ்வளோதான் சும்மா விட மாட்டேன்னு கதவை பூட்டிடுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஹீரோ, நம்ம 2 பேருமே கிஸ் பண்ணிக்கலாமான்னு பக்கத்தில் போய் ரொமான்டிக்காக கிஸ் பண்ண போவானா, மறுபடியும் அண்ணா கதவு திறந்துட்டு, நான் சொன்னேனா இல்லையா 2 பேருமே தள்ளிடுங்க தள்ளிடுங்க, பக்கத்தில் போனீங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு கதவு பூட்டிடுவான். இப்போ மறுபடியும் ஹீரோ பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போவானா, ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எப்படினாலும் அண்ணா வந்து தடுத்து நிப்பாட்ட போகிறான், நீ தள்ளியே இருன்னு சொல்லிடுறா. இவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாரு பேபி, இப்போ என்ன உங்கள் அண்ணா கிட்ட இருந்து தப்பிக்கணுமா, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஷாக்கு, உண்மையாக தான் சொல்கிறியா? உண்மையாதான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் அண்ணா கிட்ட போய் ஒரு மோதிரத்தை எடுத்து நீட்டி, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அண்ணாக்கு ஷாக்கு, இங்கே பாரு நீ என்னோட தங்கச்சி தானே லவ் பண்ண, எப்போலேருந்து என்ன லவ் பண்ணுற, அதெல்லாம் முடியாதுப்பா, நான் ஒரு பையன், தள்ளிப்போன்னு சொல்ல, உடனே ஹீரோ, அடைச்சி நான் ஒன்றும் லவ் பண்ணல, உன்னோட தங்கச்சி தான் லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஓகே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு பர்மிஷன் கொடுத்துட்டான். அடுத்த நாளே கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு தம்பி எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. சிம்பிளாக கல்யாணத்தை முடிக்கலான்னு ஹீரோயின் அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வராளா. இதை பார்த்த அண்ணா ஹீரோ எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா, நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, க்யூட்டாக இருக்கன்னு சொல்ல, அண்ணாவும் ஆமாம்மா தங்கச்சி நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, இந்த உலகத்திலே என்னோட தங்கச்சியை தவிர யாருமே இவ்வளோ அழகாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டே இருக்காங்க. அங்கே தம்பி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட, அண்ணி என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வழியா என்னோட அண்ணனை உஷார் பண்ணிட்டீங்க போல இருக்கு, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நடத்தலான்னு போறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் ரிங் எடுத்து போட போறான். அப்பதான் ஒரு பொண்ணு வரா, கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, இங்க பாருங்க நான் தான் அவனோட ஃபியான்சின்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறம் அண்ணாக்கு ஷாக்கு, என்னது ஃபியான்சியான்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபியான்சி ஹீரோ 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஃபியான்சி எல்லாத்தையுமே சொல்றா,
ஹாய் ரோகன், நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. உங்க அப்பா தான் என்னை பார்த்து வச்சிருக்காங்க. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல, உடனே ஹீரோயின், இங்க பாருங்க மேடம், நானும் என்னோட ரோகனும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம். நீங்க வேற யாரையாட்டு பார்த்துக்கோங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டே இருக்க ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் இந்த பொண்ணு, இங்க பாரு ரோகன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உனக்கு 30 கோடி ரூபாய் தரேன். தயவு செஞ்சு என்னோட ஜியாங்க என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த பொண்ணு ரோகன் கிட்ட போய் என்ன வேணும்னு கேக்குறா? ஒருவேளை இந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ? உங்களுக்கு பொண்ணையா பிடிக்கும்னு கேட்க, அந்த பொண்ணு, அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்க காமிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டனோ அதுல இருந்து நீங்க காமிக்ஸும் எழுதல, ஒண்ணுமே எழுதல. அதை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. ப்ளீஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க, முதல்ல புக் எழுதுற விஷயத்த பாருங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, ரோகன் சைடில் போய் நின்னுங்க, நாங்கள் 2 பேருமே ஃபேன்ஸு, பார்த்து பேச வேண்டாமான்னு நேராக அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு, நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஃபேனா? ச்சே, இது தெரியாமல் போயிட்டு. கண்டிப்பாக நான் புக்கை எழுதுறேன், ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக அவனை விட்டு தந்துடுறீங்களான்னு கேட்க, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்களே ரோகனை வச்சுக்கோங்க. இந்த குடும்பத்தில் எவனோ ஒருத்தன் இருக்கான்னு கேள்விப்பட்டனே. ஷென்னு, அதான் ரோகனுக்கு தம்பி இருக்கான்ல, நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டா. ஆனா இந்த விஷயத்த தம்பிக்கிட்ட சொல்லணும்ல. தம்பிக்கிட்ட போய், டேய் தம்பி, அந்த பொண்ணு என்ன விட்டுட்டா, ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாடா, ப்ளீஸ் அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, டே அண்ணா, அவ்வளோதாண்டா உனக்கு மரியாதை. ஏற்கனவே நான் காதலிச்ச பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, அதுவும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க போறா. இப்போ இன்னொரு பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் முடியாது முடியாது, போ, நீ ஏதாட்டு சொல்லி சமாளிச்சிரேன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவானா, இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு என்னோட காமிக்ஸ் எல்லாமே பிடிக்கும்ல, இனிமேல் நீங்கள் அதுக்கு ஒரு பார்ட்னர் ஆயிருங்கன்னு சொல்ல, இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அந்த தம்பியும் வேண்டாம், அண்ணனும் வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ மறுபடியும் ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ண போகிறாங்க. அங்கே தம்பி அண்ணா எல்லாருமே இருக்காங்களா. அண்ணா ஃபோன் பண்ணி, டே என்னோட தங்கச்சி எங்கன்னு கேட்க, அண்ணா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுதுண்ணா, என்னை மன்னிச்சிருண்ணா, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லலைன்னு சொல்ல அண்ணாக்கு டென்ஷன் ஆயிட்டு, டே தடி பையில, தங்கச்சி உன்கிட்ட விட்டனா நீ இப்படிதான் பண்ணி வச்சிருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஓடி வரா. அதே சமயம் இங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போதில்ல. ரெண்டாவது அண்ணாவுக்கு ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு. ஷென் கேட்குறா, என்னாச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, எனக்கு என்னவோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்குன்னு பயத்துல நடுங்கிட்டே இருக்கான். அப்பதான் இவங்க 2 பேருக்குமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து சைன் போட சொல்றாங்க. கரெக்டாக அண்ணா ஓடி வந்து, நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுட்டு, உங்க 2 பேருக்குமே மேரேஜ் நடக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிட்டான். அண்ணா நீங்களான்னு கேட்க, ஆமா ஆமா நான் தாம்மா, இப்போதான் உனக்கு கண்ணுக்கே தெரியுதான்னு வீட்டுக்கு போய் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2வது அண்ணாவை முட்டி போட சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட இவன் யாருன்னு கேட்க, அப்பதான் ஹீரோ, என்னோட பேர் தான் ரோகன், நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல அண்ணன் திட்டு திட்டுன்னு திட்டுறான். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட தங்கச்சியை கரெக்ட் பண்ணிட்டு இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டயே தைரியமா சொல்லுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் எந்திரிச்சு, அண்ணா அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அண்ணா வந்து திட்டி விட்டுறான், வாயை மூடிட்டு உட்காரியான்னு கேட்க, அதுக்கப்புறம் தங்கச்சி கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். நீ எத்தனை பேரை இது முடிய லவ் பண்ணியிருக்கேன்னு கேட்க, இவன் தானே ஃபர்ஸ்ட் ஆளுன்னு சொல்ல அண்ணாக்கு டென்ஷன் ஆகுது. சரி சரி, அவனுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கான்னு கேட்டியான்னு கேட்க, அதாவது முக்கியமான விஷயம் கரெக்டாக இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் வந்து ஆமாண்ணா நானே பார்த்துருக்கேன்னு சொல்லிடுறா. இது கேட்டதுக்கு அப்புறம் அண்ணாக்கு டென்ஷன் ஆயிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றா இருந்திருப்பீங்கன்னு திட்டிகிட்டே இருக்கா. அப்போதான் 2வது அண்ணா, அண்ணா அண்ணா அப்படிலாம் கிடையாது, நான் என் கண்ணால் பார்த்தேன், அவங்க 2 பேருமே இது முடியும் ஒன்றா இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிடுறான். உடனே அண்ணா வந்து நேராக ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்க ரோகன், கொஞ்ச நாள் நீங்கள் தள்ளியே இருங்க, நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன்னு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ரோகன் வெளியே போகும்போது அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஹனிமூனுக்கு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு, நீங்கள் எந்த ஊருக்கு போக போகிறீங்க, என்ன ட்ரெஸ் போட போகிறீங்கன்னு கேட்க, ஹீரோ மனசுக்குள்ளே, நானே கடுப்பில் இருக்கேன், இவன் வேற வெறுப்பேத்துறான்னு தள்ளி போடான்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ ஹீரோயின் கிட்ட அண்ணா வந்து எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. ஆமாம், நீ அப்படி என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, நீ செய்கிற வேலையில் ஜெயிச்சியான்னு கேட்க, இல்லைண்ணா நான் இன்னுமே படிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்லிடுறான். அப்போ எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இங்கே பாருமா, ஒரு பொண்ணுக்கு வேலை ரொம்ப முக்கியம்,
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தன்னோட சொந்த கால்ல நிக்கணுமா, தன்னோட வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும். எதுக்காகனா, நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் எப்படி மாறுவான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன், நாங்க கூட உன் கூட இருக்காம போலாம். நீ மட்டும் தான் உன்னை பார்த்துக்க முடியும். அதுக்காக முதல்ல நீ தயாராகு, சரியா? அந்த பையனை நீ எப்படி நம்புனேனே தெரியாது. நீ இது முடியும் ஒருத்தனை கூட லவ் பண்ணல. இவனோட இன்னொருத்தன் பெட்டரா இருந்தானா, நீ முதல்ல யோசிச்சு பாருன்னு சொல்ல, 2வது அண்ணாவும் தங்கச்சிகிட்ட போய், "ஆமா, ஆமா தங்கச்சி. அண்ணா சொல்றது கேட்டா கரெக்ட்டா தான் இருக்கு. பேசாம அவன்கிட்ட இருந்து தள்ளி இருன்னு" சொல்ல, "அண்ணா நீங்களும் இதே மாரியே சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு?" தன்னோட அண்ணா கிட்ட, "அண்ணா நீங்க சொன்ன மாரியே கொஞ்ச நாள் அவன்கிட்ட பேசி பழகுறேன். அவன பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கப்புறம், என்னோட சொந்த கால்ல நான் என்னோட வாழ்க்கைய ஜெயிச்சதுக்கப்புறம் அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, இப்போதான் அண்ணாக்கு சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் பேசுறா, "இங்க பாருங்க நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிக்கலான்னு" சொல்ல, ஹீரோக்கு அழுகையா வருது. "நீ இனிமே என்ன லவ் பண்ண மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதன்னு" அழுதுட்டே இருக்க, பச்சை குழந்தை மாதிரி அழுவானா. இதை பார்த்துட்டு, "ஐயோ ஏன்டா அழுவுற? நான் சொல்றத முழுசா கேளு. நான் இன்னுமே என்னோட சொந்த கால்ல நிக்க ஆரம்பிக்கல. முதல்ல என்னோட வேலையில நான் ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? நம்ம இன்னுமே நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ என்ன சத்தியமா கல்யாணம் பண்ணிப்ப தானேன்னு கேட்க, சத்தியமாடா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த தம்பியை தான் பார்க்க போவா. தம்பிக்கிட்ட போய், எனக்காக ஒன்று செய்வியான்னு கேட்க, தம்பி நினச்சிட்டான், நீ என்னோட அண்ணனை பிரேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் என் கூட வந்து சேரலான்னு நினச்சிட்டியா? ஐயோ என்னாலலாம் முடியாது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ணி. ப்ளீஸ் என்னை விட்டு போயிருங்கன்னு சொல்ல, அடப்பாவி லூசு மாதிரி பேசாதேன்னு. நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்க வந்தேன். நான் வந்து காமிக்ஸ் அழகாக வரைவேன். ஆனால் நீ தானே நல்ல ஸ்டோரி எழுதுவ. எனக்காக என் கூட வேலைக்கு சரியான்னு கேட்க, அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. ஆ, நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டா, பேசாமல் அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தான் கூப்பிட்டு வரான். அந்த பொண்ணு கேட்டுட்டு, ஓகே ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. என்னாச்சுடி உனக்கு, கேட்டோன்னு ஓகே சொல்லிட்டேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு அதோ அந்த பையன் ஷென்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன். அவனுக்காக இது கூட செய்ய மாட்டேன் நான். 2 பேருமே ரொமான்டிக்காக பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்க, அதெல்லாம் அப்படிதான். நீனும் ரோகனும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நானும் ஷென்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னு கேட்க, ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் 2வது அண்ணா போய், "அண்ணா அண்ணா நம்ம தங்கச்சியோட மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு" கேட்க, இவன் ஒரு ஐடியா சொல்கிறான். "இங்கே பாரு, ஒரு பையன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸி தான். ஒரு பையன் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் வந்து சிடு சிடுன்னு இருக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. அப்பதான் நம்ம தங்கச்சி அடிக்காம பார்த்துப்பா. முக்கியமா அவளுக்காக எதுனாலும் பண்ணணும். என்னனாலும் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த பையனுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்பதானே குழந்தை பெத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு தம்பி, அண்ணா எல்லாத்தையுமே என்னால் பண்ண முடியும். அது கரெக்டா இருக்குன்னு என்னால் எப்படின்னா பார்க்க முடியும்னு சொல்ல, அதெல்லாம் ஓன் பொறுப்புப்பான்னு சொல்ல, இவன் அப்படியே கீழே கையை வச்சுட்டு, ச்சே இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ ஹீரோயின் வந்து ஒரே படம் வரைகிறதுல பிஸியா இருக்கிறா. அடுத்த நாள் ஒரு புக்கை எல்லாத்தையுமே முடிச்சிட்டா. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு ஜாலியா இருக்கா. இப்போ யாரெல்லாம் உனக்கும் எனக்கும் படம் பார்த்துருக்கீங்க, அந்த படத்துல ஹீரோயினுக்காக ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு போய் வேலைக்காரனா போவான்ல, அதே மாதிரியே இங்க ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுவான். அவங்க அண்ணா எல்லாருமே நிறைய டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க. முதல்ல ஹீரோ வந்து ஆசையாக ஃபிஷ் எல்லாமே செஞ்சு கொடுப்பான். அங்கே அண்ணா எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி இருப்பாங்களா. ஹீரோ கேட்பான், என்ன நல்லா இல்லையான்னு. 2வது அண்ணா வந்து, சூப்பராக இருக்குது, எங்கள் அம்மா கூட இவ்வளோ அழகாக சமைச்சது கிடையாது, மாப்பிள்ளை சூப்பருன்னு சொல்ல, அண்ணா வந்து முறைச்சி பார்க்குறான். எந்திரிச்சு போகும்போது வேணுக்குனே அண்ணா வந்து ஒரு காஃபியை கொட்டிடுவான். இதை பார்த்தோன்னே ஹீரோ, இல்லை பரவாயில்ல நானே துடைக்கிறேன்னு டிஷ்யூவை வச்சு துடைச்சிட்டு இருப்பானா. அப்போதான் 2வது அண்ணா வேணுக்குனே ஒரு காஃபியை ஹீரோ மேலே கொட்டி விட்டுருவான். ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். ஐயோ ஷர்ட்டு நனைஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு, நின்னுங்க நின்னுங்க உங்களுக்கு இன்னொரு காஃபி எடுத்துட்டு வரேன்னு கையில் போய் கொடுப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு 2 அண்ணாவும் தனியாக போய் பேசிட்டு இருப்பாங்க. தம்பி சொல்கிறான், அண்ணா இந்த பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான் தானேன்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, ஒரு முக்கியமான பொருள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொல்ல, தம்பி யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அதுவானா, அது எல்லாத்தையுமே நானே முழுசாக பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கு அண்ணா, என்னடா நீ எதுக்காக பார்த்த, அதெல்லாம் தங்கச்சி தானே பார்க்கணும்னு சொல்ல, அண்ணா அண்ணா தப்பா நினைக்காத, நான் அன்னைக்கு அவனுக்கு அடிபட்ட போது நான் தான் குளிப்பாட்டினேன் அதனால பார்த்துருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை நீ இன்னுமே கவனிச்சிட்டு வான்னு
போவான்னு சொல்ல ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ இந்த ரெண்டாவது அண்ணனும் போய் எக்ஸசைஸ் பண்ணுவான். ஆனா அவனால ஹீரோ அளவுக்கு பண்ணவே முடியாது. மயக்கம் போட்டு விழுந்துருவானா. இதெல்லாம் பார்த்து அண்ணாக்கு கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேருமே தனியா பேசிட்டு இருக்காங்க. இவன் எல்லா பரீட்சையிலயுமே பாஸ் ஆயிட்டான். ஆனா இவன் ஒரு பெரிய பணக்காரனான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்க, அப்பதான் தம்பி ஏற்கனவே ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போய் ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையுமே காமிக்கிறான். அண்ணாக்கு ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா ஹீரோயினை ஒரு பார்க்ல போய் பார்க்க போறான். ஹீரோயின் வந்து கேக்குறா, என்னாச்சு, என்னோட அண்ணா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறானான்னு கேட்க, இல்ல இல்ல, அவங்க 2 பேருமே என்னை பாசமா பாத்துக்கிறாங்க. ஆனா நீ எனக்கு gift தந்து ரொம்ப நாள் ஆச்சுல, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கிஸ் மட்டும் கூடன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுக்குறா. ஆனா இதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சி ரொமான்டிக்கா கிஸ் கொடுத்துட்டே இருக்கான். அடுத்த சீனை தான் காமிக்கிறாங்க. எப்பவும் போல நம்ம ஹீரோ அவங்க சித்தியை பார்க்க ஹோட்டலுக்கு போயிருக்கான். அதுக்கு பின்னாடி தான் இந்த அண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ ஹீரோவும் அந்த சித்தியும் பேசுறத கேட்டுருவான். சித்தி சொல்லுவாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டா இருக்கேன்ல, நீ தான் ஏதாட்டும் பண்ணணும்னு கேட்க அண்ணாக்கு டென்ஷன் ஆயிரும். அடப்பாவி, ஒரு பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு என்னோட தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க போனியா, ஒன்று சும்மா விட மாட்டேன்னு நேராக ஹீரோட கன்னத்திலேயே பலான்னு ஒரு அறை கொடுப்பானா. ஹீரோ சொல்ல போவான். ஆனாலும் இந்த அண்ணா வந்து அதெல்லாம் முடியாது, நீ அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்ட, ஒன்று சும்மா விட மாட்டேன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் தான் இந்த 2வது அண்ணா இருக்கான்ல, ஹீரோவோட தம்பியை கூப்பிட்டு பேச வைப்பான். இப்போ தம்பி கேட்பான் என்னாச்சுன்னு. 2வது அண்ணா சொல்லுவான், ஒன்றும் இல்லை, என்னோட அண்ணாக்கு டவுட்டு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஹீரோ எதுக்கு உங்கள் சித்தியை பார்க்க போகிறாங்கன்னு கேட்க, அதுவா, எங்கள் அப்பாவுக்கும் சித்திக்கும் ஒரே சண்டை. எங்கள் அப்பா வந்து சித்தியை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களா, ஆனால் சித்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதனால தான் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ தெரியாதனமா அந்த பையனை அடிச்சிட்டேனேன்னு சோகமா இருக்க. இப்ப அந்த தம்பி வந்து கேட்க 2வது அண்ணா கிட்ட, என்ன நடந்துச்சு அண்ணா, யாரு யாரை அடிச்சான்னு கேட்க 2வது அண்ணா எல்லாத்தையுமே சொல்றான். என்னோட அண்ணா உங்க அண்ணாவை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல தம்பிக்கு செம்மைய டென்ஷன் ஆயிட்டு, அடப்பாவி, என்னோட அண்ணா மேலேயே கை வச்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு இந்த அண்ணாவோட தலை பிடிச்சி ஆயி ஆயின்னு ஆஞ்சிட்டான். உன்னை சும்மா விட மாட்டேன் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இதை பார்த்து அண்ணா என்ன மன்னிச்சிரு தெரியாம உங்க அண்ணாவை அடிச்சிட்டேன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாவை போட்டு அடிச்சா 2வது அண்ணாக்கு கோவம் வருமா இல்லையா. அவன் வந்து தம்பியை போட்டு என்னோட அண்ணாவையே அடிக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவன் முடிய பிடிச்சி ஆஞ்சி 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிய பிடிச்சி ஆஞ்சிட்டே இருக்காங்க. பார்க்கவே காமெடியா இருக்கு. ஆனா இவங்க பாசத்தை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கு, அழகாவும் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால ஒரு மாதிரி சோகமா பெட்ல படுத்திருப்பானா. ஹீரோயின் பக்கத்துல போய், என்னோட அண்ணா உன்னை ரொம்பவே அடிச்சிட்டானா, நான் வேணா அமுக்கி விடவான்னு கேட்டுட்டு ஒவ்வொரு இடமா அமுக்குவாளா. இதுதான் நல்ல சான்ஸ்னு, இல்ல இல்ல இடுப்புல அமுக்கி விடு, இல்ல கைக்கு அமுக்கி விடுன்னு எல்லா இடத்துலயுமே அமுக்க சொல்றான். ஹீரோயின் பார்த்துட்டு, என்னடா என்கிட்ட விளையாடுறியான்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு கிஸ் தந்தே ஆகணும்னு அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேருமே ஒன்னா இருக்கலான்னு போகும்போது தான் ஹீரோ கொண்டு தோணுது, ஐயோ நான் குளிக்கல, நான் குளிச்சுட்டு வரேன்னு பாத்ரூம்குள்ள போவானா. அப்போ பாத்ரூம்ல இருந்து ஜியாங், நான் டவல் கொண்டு வரல, டவல் மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்ல இவ கொண்டு போவா, கையை பிடிச்சி உள்ள கெழுத்துருவான். 2 பேருமே ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே வெக்கமாவே இருக்கு. நம்ம ஹீரோயின் வாயில லைட்டா ஜாம் தடவி இருக்குமா, அதை வந்து ஆசையா ஹீரோ தொடச்சி விடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு சாப்பாடு எடுத்து ஹீரோக்கு ஊட்டி விடுவான். 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கை கழுவலான்னு போவான். ஹீரோயின் பின்னாடி போய் கட்டி பிடிப்பாளா. என்னாச்சு பொண்டாட்டி, உனக்கு வயிறு நிறைஞ்சிட்டான்னு கேட்க, எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டுன்னு சொல்லிடுவாளா. அதுக்கு ஹீரோ, உனக்கு நிறைஞ்சிட்டு எனக்கு நிறையிலையே, வா பெட்ரூம்க்கு போகலாம், அப்பதான் எனக்கு வயிறு பசி அடங்கும்னு நேராக பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போய் என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேருமே சோஃபால உட்காந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் அப்படி ரசிச்சு பார்த்துட்டே இருப்பா. இங்க பாருடி, என்ன அப்படி பார்க்காதன்னு கேட்க, ஏன், நான் அப்படிதான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. நீ பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, இனிமே என்னால யாருமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு அப்படியே ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு, அதுக்கப்புறம் என்ன கிஸ்லாம் கொடுத்துட்டு 2 பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்குவாளா. அப்போ ஹீரோ பக்கத்துல போய், ஜியாங் எனக்கு இன்னுமே ரொம்ப பசிக்குதுன்னு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அண்ணா வந்து பேசுறான். இங்க பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான்னு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க, அட இதுக்கெல்லாமா மன்னிப்பு கேட்பீங்க,
இது எல்லாத்தையுமே உங்க தங்கச்சி மேல இருக்க பாசத்தினால தானே செஞ்சீங்க. உங்களை விட ஒரு நல்ல அண்ணாவை நான் பார்த்ததே கிடையாதுன்னு அண்ணாவை நல்லா புகழ்ந்து பேசிட்டே இருப்பானா. அண்ணாக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்க பாருங்க, இனிமே என்னோட தங்கச்சியை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு டைம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுடி, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலன்னு சொல்ல, உடனே இவ சொல்லுவா, ஒருவேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பியோன்னு கேட்பா. அதெல்லாம் எனக்கு தெரிலன்னு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு யார்கிட்ட போய் சொல்லுவானா, இந்த தம்பி கிட்ட போய், அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய், இங்கே பாருடா உன்னோட அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல, இவனுக்கு ஷாக் ஆயிரும். என்னது ப்ரெக்னெண்ட்டான்னு. நேராக ரெண்டாவது அண்ணா இருக்காங்களா அவங்க கிட்ட போய், நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லுடா நான் எதுவுமே நினைக்க மாட்டேன்னு கேட்பாங்க. தம்பி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். உங்களோட தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்ல, இவன் அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துருவான். அதுக்கப்புறம் தம்பி ஓடி போய் நேராக அண்ணா கிட்ட, அண்ணா அண்ணா உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னா, நம்ம தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல, என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, இன்னைக்கு அவனுக்கு இருக்குன்னு நேராக ஹீரோவோட வீட்டு காலிங் பெல்ல அடிப்பான். ஹீரோ கதவு திறந்தோடனே, டேய் அன்னைக்கு நான் உன்னை சும்மா தான் அடித்தேன், இன்னைக்கு நிஜமாவே அடிக்கிறேன்னு ஹீரோவோட மூக்குலேயே ஒரு குத்தி குத்தி, அவளே சின்ன பிள்ளை அவளை போய் ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்க, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, நீங்கள் 2 பேருமே இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டியா, நான் தான் அன்றைக்கி சொன்னல கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா அடி அடின்னு அடிக்க, என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் நாங்கள் 2 பேருமே சேஃப்டிக்காக எல்லாமே போட்டுட்டு தான் எல்லாமே செஞ்சோம், அதுக்குள்ளே எப்படி ப்ரெக்னென்ட் ஆவா, பரவாயில்ல எப்படியோ ஆயிட்டான்னு நினைக்கிறேன், நான் வந்து உங்கள் தங்கச்சிக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி 2 அண்ணாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்தில் போய் பேசுகிறான். உனக்கு இந்த குழந்தை வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா கழிச்சிடலான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன குழந்தைன்னு பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் 2 அண்ணாவும், ஆமாம்மா நீனே ஒரு குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை தேவையா, அப்புறம் கூட குழந்தை பெற்றுக்கலாம், நீ என்ன பண்ண போறமா, பெற்றுக்க போறியா இல்லைன்னா கழிச்சிட போறியான்னு கேட்க, அண்ணா ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, யார் சொன்னால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு, நான் நிறைய சாப்பிட்டதுனால எனக்கு டைம் வரல, ஐயோ சாமி நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லைன்னு சொல்ல, அண்ணாக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு தன்னோட தம்பியை முறைச்சி பார்த்துட்டு, அட கொய்யால எல்லாத்துக்குமே காரணம் நீ தானடான்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ கிட்ட, என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, இவன் இருக்கிற முடியும் உங்களை இப்படி தான் அடிப்போம் போல இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் போய், இங்கே பாருடி நம்ம எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்னு கேட்க, ஹீரோயின் சிரிச்சிட்டு, அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், நான் வந்து ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த சாக்லேட் உனக்கு கொடுக்குவான்னு கேட்க, ஆமாம் இப்போ சாக்லேட் தானே எனக்கு முக்கியம், நான் சின்ன குழந்தைல எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, இல்லை இந்த சாக்லேட் உனக்கு தான் கொடுப்பேன்னு கையிலேருந்து ஒன்று தூக்கி போடுறா. பார்த்தா மோதிரம். இந்த பாரு நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மோதிரத்தை கொடுத்தாச்சு. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த மோதிரத்தை ஆசையை கையில் போட்டுட்டு, இங்கே பாரு பொண்டாட்டி, இனிமேல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்ட, உன்னோட அண்ணா சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி நீ எனக்கு தான் சொல்லிட்டு கிஸ் கொடுத்துடான். இந்த மாதிரி அழகாக மூவி முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முக்கியமாக அண்ணா கேரக்டர், ஐயோ அவ்வளோத்துக்கும் தங்கமாக பார்த்துக்கிட்டாங்க தங்கச்சியை. உங்களுக்கு இந்த மூவில யாரெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த மூவியை பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய மூவி பார்க்குறதுக்கு மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஹைப்போ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.